அரே நில்லு நில்லு, ரோட்டோரமா இது என்ன விழுந்து கிடக்கு? பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப விலை உயர்ந்த டெடிபியர் மாதிரி இருக்கு. என் கண்ணுல பட்டது என் அதிர்ஷ்டம்தான். சரி, இன்னைக்கு என் செல்ல மகளோட பிறந்த நாள். இத நல்லா சுத்தம் செஞ்சு அவளுக்கே பரிசா கொடுத்துடுறேன். அரே அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்காக புது கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் ரோட்ல கிடந்த இந்த டெடியை எடுத்துட்டு வரீங்க? குறைஞ்சது இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு ஏதாவது புதுசா கொடுத்திருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிடு மகளே, கடைக்கு போய் புது கிஃப்ட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அப்பா, அப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க ஏன் ஒழுங்கான வேலை தேடக்கூடாது? இந்த யூடியூப்ல வீடியோ போடுறதால எதுவும் நடக்க போறதில்ல. இப்பலாம் மக்கள் பெரிய மற்றும் பணக்கார கிரியேட்டர்ஸ மட்டும் தான் பாக்குறாங்க. நம்மள மாதிரி ஏழைகளுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? இல்ல மகளே, அப்படி சொல்லாதே. நான் அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப யார் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க இதயம் ரொம்ப பெரியது. அவங்க நம்ம உழைப்ப கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் கமெண்ட்ல உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி நிறைய அன்பையும் தருவாங்க. அரே வா அப்பா, பாருங்க, இவ்வளவு நல்ல மக்கள் நிஜமாவே லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.